ஹே guys, it's me PYR கதிர். தமிழக வெற்றி கழகம். ஸோ தமிழ்நாட்டிலே ஸ்டார்ட் ஆகி ஷார்ட்டஸ்ட் டைம்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பார்ட்டினா அது வந்து தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே தான். இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக கேட்டோம்னா அரசியல் கட்சி கிடையாது. இது வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் தவிர அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெறல. நாம் தமிழர் கட்சியே வந்து போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷன்லாம் அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே பெற்றுச்சு. ஆனால் அந்த கட்சி வந்து 2010 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி வந்து அரசியல் கட்சியாக மாறணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்தலை வந்து சந்திச்சுக்கணும். ஸோ தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் தேர்தலை சந்திக்கவே இல்லை. சந்திக்கக்கூடிய முதல் எலெக்ஷன் பார்த்தோன்னா அது இந்த எலெக்ஷன் தான். ஸோ அந்த எலெக்ஷன் வந்து சந்திச்சிட்டாங்க. இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சந்திச்சிட்டாங்க. இப்போ வந்து தேர்தலில் சந்திச்சாங்களே, இப்போ வந்து அரசியல் கட்சி ஆகிடுமே அப்படின்னு கேட்டோம்னா அப்போ கிடையாது. ரிசல்ட் அன்னைக்கு வந்து அவங்க வந்து 4% வாக்கு வந்து பதிவு பெற்றுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க வந்து அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கப்படும். ஸோ இப்படி இருக்கிறப்ப தமிழக வெற்றி கழகமாக இந்த அரசியல் கட்சி ஆகலை, ஆனால் வந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கட்சியாக மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் வந்து யாருமே வந்து எந்த இளைஞர்கள் ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்காது. ஆனால் 2026 இந்த தடவை உள்ள எலெக்ஷனில் வந்து அதிகமான ஈடுபாடு வந்து இளைஞர்களுக்கிடையே இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோம்னா டிவிகே விஜய் அவர்கள் மத்திய தான் சொல்லணும். இன்னும் சொல்லணும் பார்த்தோம்னா, இன்னும் ஓப்பனாக சொல்லணும் பார்த்தோம்னா, அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊர்லேயும் தான் சாக்கடை இருக்குது. அதை அல்லாமல் விட்டுட்டோம்னா நமக்கு தான் வந்து கேடு. ஸோ அது மாதிரி தான் வந்து அரசியலும். இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, ஆட்சி வந்து மாறும், ஆட்சி மாறுமா மாறாத, யார் ஆட்சிக்கு வந்தா என்ன, நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை தான் வந்து பார்க்கணும், அப்போ தான் நம்ம முன்னேறுவோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கத்தில் வந்து கரெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து முற்றிலும் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு இளைஞன். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்ட்டு நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸாமை வந்து ஒழுங்காக நடத்தினாதான் நான் எனக்கான தேவையான இதை வந்து நான் அந்த எக்ஸாம் எழுதி நான் வந்து போக முடியும். இதிலே வந்து இந்த எக்ஸாம்லேயே வந்து குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா நான் போக முடியுமா? முடியாது. அதே மாதிரி எனக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்பு, எனக்கு தேவையான ஸ்பெசிலிட்டி எல்லாமே வந்து கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஆட்சியில் உள்ளவங்க யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களோட இதில் பற்றி தான் வந்து அவங்கள வச்சு தான் நம்ம சாமானிய மக்களுக்கு எல்லாமே தேவைப்படும். இப்போ வந்து இந்த நிறைய பேர் சொன்னாங்க, இந்த லேப்டாப்பு தரது அதெல்லாமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் தானே, இதெல்லாம் லேப்டாப் வந்து தந்துட்டுருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, லேப்டாப் வச்சு என்ன பண்ண கேட்டாங்கன்னா, இதை வந்து மேலே உள்ளவங்களுக்குலேருந்து பார்க்கக்கூடாது. சாமானிய மக்கள், கீழே அடித்தட்டு மக்கள்லாம் இருக்காங்க பாரு, ஒரு சாப்பாடு அந்த லேப்டாப் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெசிலிட்டியுமே வந்து கீழே உள்ளவங்கலேருந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம எல்லா மக்களுமே வந்து கம்யூனிசமாக வந்து நல்லாவே வந்து வர முடியும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்பவும் ஷார்ட்டஸ்ட்டு இப்போ இதுலேயும் வந்து ஃபேமஸான ஒரு இது. ஸோ மக்கள் வந்து ஒரு ஹீரோவை தலைவனாக வந்து நம்புவோம். ஸோ தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் தான். ஸோ எம்ஜிஆருக்கு அடுத்தது தலைவராக ஏற்றுக்கொண்டது யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர் மாதிரியும் ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்கள் மாதிரியும், ஸோ 2 இதை பக்கம் மாதிரி எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ரீல்ஸ்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து நேத்தியோட வீடியோலேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ இருப்பாங்க. ஸோ நம்மளவே சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இதே மாதிரி தான் வந்து போட்டி நடந்துச்சு. ஸோ இந்த 50 வருஷம் கழிச்சு ½ செஞ்சுரி அடுத்தது முக ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து போட்டி நடந்திருக்கு. ஸோ அந்த போட்டியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வின் பண்ணிட்டாரு. இந்த போட்டியில் வந்து விஜய் அவர்கள் வின் பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஸோ இந்த மத்தியில் தான் வந்து எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு இது, ஸோ எல்லாருமே வந்து கருத்து கணிப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு வந்து நியூஸ் சேனலு, ஸோ பாலிமர் நியூஸாக இருக்கட்டும், சத்யா நியூஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எய்ம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு ஒரு இதெல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸிட் போல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த மத்தியில் தான் வந்து ரவி மாஜி அப்படிங்கிற ஒருத்தவங்க, ஸோ இவங்க யாருன்னா வந்து ஒரு போலீஸ், ஸோ ரிட்டையர்ட் போலீஸ், இவங்க வந்து ஒரு எக்ஸிட் போல் வந்து நடத்துறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸிட் போல் வந்து ரொம்பவும் ஒரு யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் அது பிடிச்சிச்சு. அவங்க நடத்தின விதம் ரொம்ப பிடிச்சி. ஸோ இவங்க வந்து எல்லா மக்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு போட போகிறீங்க, நீங்கள் வந்து யாருக்கு போட போகிறீங்க அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சிட்டு கேட்காம ப்ராப்பராக ஒரு
படித்த ஆள் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கரெக்டாக நிரூபித்தார். ஸோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு அவர் இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக அவர் நிரூபித்தார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவர் எப்படி நடத்தினார்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதி இருக்குது. இந்த 234 தொகுதியிலையுமே வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி இருக்காங்கள்ல, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு தொகுதிக்கு 10 பேர் அப்படின்ட்டு நியமித்தாங்க. ஸோ இந்த மொத்தமாக வந்து 2340 பேர். இந்த 2340 பேருமே வந்து ஒரு ஆளுக்கு 100 பேரை வந்து கேட்கணும், 100 பேரை தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த 100 பேரையுமே தேர்ந்தெடுக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து பாய்ஸாக இருக்கணும், இல்லை எல்லாருமே கேர்ள்ஸாக இருக்கணும் அப்படிலாமே கிடையாது. எல்லாருமே வந்து பாய்ஸு, எல்லாருமே வந்து கேர்ள்ஸு, அதுக்கப்புறமா வந்து இளைஞர்கள், இளைஞிகள், அதுக்கப்புறம் வயசானவங்க, தாத்தா பாட்டி, அப்புறம் வந்து குழந்தை பெற்றவங்க. ஸோ எல்லா சமுதாயத்தையுமே, ஸோ இந்த பர்டிகுலர் சமுதாயம் மட்டுமே கிடையாது, எல்லா சமுதாயமே அப்படின்ட்டு 100 பேரில் வந்து எல்லாருமே வந்து அடங்கிக்கும். அது வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டினு எல்லாருமே வந்து அடங்கியிருக்கணும். ஸோ ஓட்டு போட்டவங்க, இப்போதைக்கு ஓட்டு போட்டவங்க இப்படின்ட்டு எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து 100 பேரை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இல்லை இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து 2,34,000 பேரை வந்து அவங்க வந்து கருத்து கணிப்பை வந்து எடுத்தாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு எடுக்கிறப்ப அவங்களுடைய ரிசல்ட் வந்து ரொம்பவும் அதிர்ச்சி வந்து ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சுன்னா, 41%, அதாவது வந்து 121 தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் டிவிகேவுக்கு தான் வந்து சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த அளவு இது வந்து பெரும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுச்சு. ஏன்னா எலெக்ஷன் வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு தொகுதியில் வந்து 10 பேர் அப்படின்ட்டு 100 பேர் அப்படின்ட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 2,34,000 பேரை வந்து எடுத்தாங்க. ஸோ அந்த 2,34,000 பேரில் 41% வந்து விஜய் அவர்களுக்கு தான் வந்து ஆதரவு பெற்றிருக்கு. ஸோ 121 தொகுதியை வந்து வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்கள்ட்ட இன்னொன்று கேட்டுருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓட்டு போட்டிங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்ட்டு சாதாரணமாக விடாமல் ஏன் ஓட்டு போட்டிங்க, எதற்காக ஓட்டு போட்டிங்க அப்படி கேட்குறப்ப இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, காலகாலமாக வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, நாங்கள் வந்து பரம்பரை கட்சி தான்ப்பா, நாங்கள் வந்து எங்கள் ஊர் வந்து எங்கள் குடும்பம் வந்து டிஎம்கேக்கு, எங்கள் குடும்பம் வந்து ஏடிஎம்கேக்கு, நாங்கள் அப்படி தான் போட்டுட்ருப்போம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படி தான், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நாங்கள் வந்து அப்படி தான் வந்து போட்டுட்ருப்போம் அப்படிலாமே வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து விசில் சின்னத்துக்கு வந்து போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஏன் விசில் சின்னத்துக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்குறப்ப, என் பேரன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், என் பேரனுக்காண்டி தான் போட்டேன், என் பிள்ளைக்காண்டி தான் போட்டேன், ஏன்னா அவன் ரொம்ப ஆசைப்பட்டு விசில் சின்னம் ஒரே ஒரு தாட்டியாச்சும் போடுமா, ஒரே ஒரு தாட்டியாச்சும் போடுப்பா, எனக்காக போடுங்க, நான் போட்டால் தான் உங்கள்கிட்ட பேசுவேன், என்னால் பேச மாட்டேன். ஸோ அது மாதிரி கிரேசியெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய பேரன் பேத்தி, என்னுடைய குழந்தை குட்டி எல்லாம் அவங்களுக்காக நான் ஓட்டு போட்டேன். ஸோ இந்த ஒரு தாட்டி வந்து நான் அவங்களுக்கு வாய்ப்பை அளித்து பார்த்தேன். இதில் எலெக்ஷனில் வந்துட்டாங்கன்னா என்னோடய ஓட்டு அவங்களுக்கு தான். ஆட்சி நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்லா பண்ணணும். ஸோ அந்த 5 வருஷத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். ஸோ இவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி அந்த அடுத்த எலெக்ஷனுமே விசிலுக்கு நாங்கள் போடுவோம் அப்படிலாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ரொம்பவும் ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிறதுலேயே வந்து 41% பெற்றது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியாது. அண்டு வைகோ அவர்களை பற்றி, வைகோ தெரியுங்களா, ஸோ அவங்கள்ட்ட பற்றி இந்த எக்ஸிட் போல்னால் ரவி மாஜி நடத்திய எக்ஸிட் போல் கிடையாது, டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து எக்ஸிட் போல் நடத்திட்டாங்கன்னா அதை பற்றி அவங்க கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸிட் போல் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து கணிப்பு தான், அது வந்து நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு தான் தவிர ப்ரெடிக்ஷன் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. கடைசியாக மே 4ஆம் தேதி என்ன நடக்குதோ அதுதான் மக்களுடைய தீர்ப்பு, அதுதான் வந்து உண்மையான வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியுமே அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சியாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா அது உண்மைதான். இப்போ வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் என்டிகே, ஸோ இவங்களுடைய கட்சியில் உள்ளவங்க வந்து, அதாவது வந்து இவங்களுக்கு ஓட்டு கூடியவங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து வேரி ஆகும். ஸோ எண்ணிக்கை வந்து வேரி ஆகும், ஓட்டுக்கள் வந்து வித்தியாசம் வந்து அதிகமாக வந்து ஏற்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டு போடுறாங்களே அவங்க இளைஞர்கள், அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது வந்து தமிழக வெற்றி கழகமாக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆட்சியை வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம்னா என்னால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து மக்களோட தீர்ப்பு தானே தவிர என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் வந்து திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திராவிடத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் நான் என்ன சொல்கிறேன்னா,
திராவிடம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும் தலைவர்களால் கொண்டு வரப்பட்டது. அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பாடுபட்டு ரத்தம் சிந்தி அவங்க கொண்டு வந்த ஒரு விஷயம். அதை வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. ஸோ திராவிடத்தை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது அப்படின்ட்டு திரு வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸிட் போல் எல்லாமே வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுமே வந்து எக்ஸிட் போல் நடத்த போகிறோம். நம்ம நடத்த போனோம்னா இப்போ நான் வந்து நடத்த போகிறது என் மூலியமாக நீங்கள் தான் வந்து நடத்த போகிறீங்க. ஸோ இந்த எக்ஸிட் போல் வந்து நீங்கள் நடத்த போகிறீங்க, நான் நடத்த போகிறது என் மூலியமாக நடத்த போகிறீங்க. எப்படின்னா வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் யாருக்கு வந்து ஓட்டு போட்டீங்க, யார் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து கணிப்பு ஏதாவது இருக்கும்ல, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்பி விட்டு யார் வந்து ஆட்சிக்கு வருவா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம் எத்தனை பேரில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ அது வந்து ஏடிஎம்கே வருமா, இல்லை டிஎம்கே வருமா, இல்லை வந்து என்டிகே வருமா, இல்லை வந்து டிவிகே வருமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எண்ணம் இவங்க தான்ப்பா வருவாங்க, எனக்கு தோணுது, எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் எனக்கு இவங்க தான் வருவாங்கன்னு தோணுது அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் வந்து எலெக்ஷனை பற்றி கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவோம். இந்த எலெக்ஷனை பற்றி முக்கியமான நியூஸ் எல்லாமே வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என் வீடியோ வந்து பாருங்கள். பாய்.